அதிகார துஷ்பிரயோகம். இன்னைக்கு வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில முழுமையாக என்ன பண்ணுவாங்க, அரசாங்க நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மாநிலத்தில் எந்த வேலையும் நடக்காது. ஒட்டுமொத்தமா வந்து ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்க வந்து விக்கிரவாண்டியில் தான் முகாமிடுவாங்க, கேம்ப் போடுவாங்க. போட்டு பணம், அது மட்டும் ஆட்பலம், அதே போன்று அதிகார துஷ்பிரயோகம் கூட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு அதிகாரிகள் முழுமையாக அங்கே வந்து அதற்கு வந்து ஒரு உடந்தையா வந்து அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்கூட நடந்தது ஈரோடு இடைத்தேர்தலில். ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்து நியாயமா, சுதந்திரமா, அமைதியா, அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனநாயக குரல் வலையை நெரிக்காம நடந்திருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், இதுல போட்டிருப்போம். ஸோ இப்போதை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் எரிபொருள் கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் எரிபொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துல இருந்து டீசல், பெட்ரோல்லாம் நிலத்துல கிடைக்குது. அது இன்னும் 50 வருஷம் தான் ஆகும். அதெல்லாம் வேஸ்ட் ஆகும், வேஸ்ட் ஆகும். அதனால அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து முன்னுதாரணங்கள் இருக்கு. எங்க கட்சியிலேயே வந்து இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் வந்து திமுக அவங்க அப்பா காலத்திலிருந்து, யாரு, திரு மு கருணாநிதி காலத்திலிருந்து அத்துப்பிடியுது. முதல்ல வந்து இந்தியாவிலேயே வந்து இவர் சொல்றாரு, அதாவது தான் திருடி பிறரை நம்பாதுன்னு சொல்லிட்டு. இவங்களை நான் என்ன சொல்றேன்னா, திருடன் ஓடுறானா இவன் திருடனா இருப்பான், இவன் மறைக்கிறது என்ன பண்ணுவானா திருட ஓடுறா பாருவான். அதனால ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை சூறையாடி வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு திருட்டு கும்பல் தான் திமுக தான். அப்படிப்பட்ட வந்து ஒரு வெறித்தனத்தோட வந்து ஒரு தேர்தலை வந்து சந்திச்சு எப்படியாவது வந்து ஒரு குறுக்கு வழியில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு செயல் என்பது நிச்சயமாக வந்து ஜனநாயக விரோத செயலாகத்தான் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து தேர்தல் கமிஷன்ல இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஈரோடு எலெக்ஷன் நடந்தது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இன்னும் உடனே அதுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம், கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தோம், இங்க நாங்கெல்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்தோம், வாங்கி தூக்கி போட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்கல. சரி, ஆடு மாடுகளை போய் பட்டியல அடைச்சி வச்சுக்கிறாங்க. 36 இடங்கள்ல போட்டு அப்படியே ஷாமினா போட்டு அவங்களுக்கு இதே வந்து ஒரு 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 தனியார் தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் 24x7 அவர் போய் வந்து பேட்டி எடுக்கிறாரு. அவரே அடிச்சு ஓட்டினாங்களா இல்லையா? அவரை பத்திரிகாரங்க போய் பேட்டி எடுக்க முடிஞ்சுதா? அப்ப டெமோக்ரஸி எங்க போச்சு? ஜனநாயகம் எங்க போச்சு? அப்போ உங்களால சுதந்திரமா பேட்டி எடுக்க முடிஞ்சுதா? பயந்து போவீங்க. எவன் அடிப்பான், எவன் கேமரா போடுவான், எவன் வந்து திட்டுவான். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு எவங்கிட்ட திட்டு வாங்குவோம், திமுக எவங்கிட்ட அடி வாங்குவோம், எவங்கிட்ட போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா விட்டு வருவோம். அந்த நிலைமை தானே இருந்தது. சரி, எங்க ஆட்சியில் அந்த மாதிரி இடத்தில் நடக்கும்போது அந்த மாதிரி நிலைமை இருந்ததா? சொல்லுங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள்லாம் அரங்கேற்றப்படும் போது இதை வந்து கலந்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? புரியுதுங்களா? அதனாலதான் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்தோம். அந்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் புறக்கணிப்பு. அந்த வகையில தான் இன்னைக்கு பொதுச்செயலாளரும் சரி, அதே போன்ற கட்சியில ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அது இன்னைக்கு பொதுச்செயலாளர் விளக்கம் கொடுத்திருக்காரு.